இல்ல ஆன்லைன்ல என்ன கடிச்சு விடுவாங்க. Which are the following are true? There exists a f in x such that f identically 2. அந்த பசங்க சாப்பிட்டு வர போய்க்கிறாங்க, அதுங்காட்டியும் முடியும். 4. For every f in x, there exists x1 not equal to x2 in -5 to +5 such that f of x1 equal to f of x2. Yes. For every f in x, there exists x belongs to -5 to +5 such that f of x is equal to x. Okay. x என்றது என்ன பாரு? f going from c of -5 ல இருந்து +5. நம்ம ஜாமெட்ரிக்கான டைப் क्वेश्चंस தான் இது. ட்ரை பண்ணு. -5 ல இருந்து +5 னா இது -5 எங்களுக்கு தெரியும் சார். அது இது +5. ஓகே. இதுக்குள்ள அப்படின்னா இந்த கேப்புக்குள்ள வரையற ஆல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் என்னப்பா? ஓ நம்ம செட் அப்புறம் சொல்றேன். c of -5 to +5 இப்படி எப்படி வேணாலும் போகலாம். ஒரு வேல்யூ பாசிட்டிவ்ல எடுக்கலாம், ஒரு வேல்யூ நெகட்டிவ்ல எடுத்துக்கலாம், கொஞ்சம் இல்ல மொத்த வேல்யூ நெகட்டிவ்லயே கூட போயிருக்கலாம். and so on. இதுதான் ஒன்று c of ஃபங்க்ஷனா இருக்கணும். அதுல எக்ஸ்ன்றது யாருன்னு பார்க்கணும். ஆமா தானே? எக்ஸ்ன்றது யாரு? ஆசி சொல்லுப்பா. எக்ஸ்னா யாரு? பல நிறைய இருக்குதா? உனக்கு ஏன் அவ்வளவு கஷ்டமா இருக்குது? அவங்ககிட்ட சொன்னா ஏதாவது ஐடியா சொல்ல போறான். -5 +5. ஓகே. இப்ப நம்மளுடைய எக்ஸ்ன்றது என்னன்னா f of -5 5லயும் 0ல 0 எடுக்கணும். 0ல இல்ல 5லயும் -5லயும் 0 எடுக்கணும். இப்ப இது ஒரு ஃபங்க்ஷன் -5ல இருந்து இப்படி போகுது. ஓகேவா? இப்படியும் போகலாம். 0 அதாவது -5 ஸ்டார்டிங்ல 0 எடுக்கணும். அதுக்கப்புறம் நீ எப்படி வேணாலும் போயிட்டு வரலாம். மறுபடியும் எண்டிங்லயும் 0 எடுக்கணும். அப்படிதானே? அப்ப அந்த கலெக்ஷன் மொத்தம் வராது. ஏன்னா அந்த கலெக்ஷன்ல இந்த எலிமெண்ட்லாம் இல்லை, அதெல்லாம் அங்க வராதுங்க. அப்ப எல்லாமே வந்து என்னன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங் எங்க, எண்டிங் எங்க. இதுல கூட போகலாம், இதுல கூட கொஞ்சம் தூரம் 0வே போயிட்டு மறுபடியும் போகலாம், இல்ல இதுல இப்படி போயிட்டு மறுபடியும் இப்படி இறங்கலாம், இப்படி வரலாம், தெரியாது. அப்ப ஒரு சைடு பாசிட்டிவ் போயிட்டு மறுபடியும் ஒரு சைடு இப்படி நெகட்டிவ் வந்தும் வரலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் கலெக்ஷன்ஸ். இதுதான் யாரு? நம்மளுடைய கேபிட்டல் எக்ஸ். ஓகே, சூப்பர். There exists f in x -1ல இருந்து 0ல வந்து ஐடென்டிக்கலி 2ஆ இருக்கணும். -1 to 2 யூனியன் 3 to 4ல 3ஆ இருக்கணும். அப்ப இந்த கேப் வந்து 2 to 3ல என்ன எடுக்கலாம் அப்படிலாம் அவங்க சொல்லல. எதனா எடுத்து போய் எனக்கு தேவை இந்த சப் இன்டர்வல்ல வேல்யூ எடுக்கணும். ஆமா தானே? அப்ப -5 +5 நமக்கு எலிமெண்ட் என்னது? -1ல இருந்து 0, -1 0, அடுத்தது 1 to 2, அடுத்து 3 to 4 இந்த கேப். இப்ப -1ல ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வரையணும். எதுல இருந்து? இதுல இருந்து எடுக்கணும். இப்ப கலெக்ஷன்ல இருந்து அது வந்து அதாவது இந்த இன்டர்வல்ல 2வும் அந்த இன்டர்வல்ல 3 எடுக்கணும். அப்ப நம்ம எப்படி வரையலாம்னாக்கா 2 தானே, 2 எங்க இருக்குதோ இப்படி வரைஞ்சுக்கிறேன் இதுல. அடுத்து 1 to 2ல என்ன எடுக்கணும்? இங்க 1 to 2ல 3 எடுக்கணும், மறுபடியும் இப்படி வரைஞ்சுக்கிறேன். இப்ப நம்ம இப்படி வரைஞ்சிக்கலாமா? -5ல 0 எடுக்கணும், மறுபடியும் இங்க நம்ம இப்படி கேப் வரைஞ்சிக்கலாமா? மறுபடியும் இங்க ஒரு கேப் இருக்குது இல்லையா? இந்த கேப்ல நீ வரைஞ்சா நேரா வரைஞ்சுக்கோ, இல்லைனாக்கா இப்படி போயிட்டு கூட வந்துக்கோ. மறுபடியும் 5ல என்ன எடுக்கணும்? 0 எடுக்கணும்.
வரையலாம் இல்லமா அது போடலாம். அவங்க கேட்குற நமக்கு எல்லா ஃபங்க்ஷன் இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வரைய முடியுமான்னு தான் கேட்குறாங்க. தேர் எக்ஸிஸ்ட் எஃப் அண்ட் எக்ஸ், எஃப்க்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற மாதிரி ஒரு எஃப் அதனால வரைய முடியுமான்னு கேட்குறாங்க. எவ்வளோ எஃப் வரையலாம் நம்ம இதே போல? அதாவது என்னன்னா இந்த இடம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், கான்ஸ்டன்டா தான் இருந்தாகணும். அதே போல இதுல கான்ஸ்டன்டா இருந்தாகணும், இதுல கான்ஸ்டன்டா இருக்கணும். அப்ப இப்படி வந்து கூட இப்படி போலாம், அது ஒரு எஃப். மறுபடியும் இதுல இப்படி ஆடிட்டே போலாம், அது ஒரு எஃப். அதே போல இங்க நீ என்ன வேணாலும் மாத்திக்கலாம், அப்படி இப்படி வந்து கூட இப்படி போலாம். அப்ப எவ்வளவு எஃப் அது போல வரையலாம்? இன்ஃபினிட்லி மெனி எஃப் வரையலாம். நமக்கு தேவை என்னன்னா இதுல 2 இருக்கணும், இதுல 3 இருக்கணும், இங்க 3 இருக்கணும். ஓகேவா? அப்ப அன்கவுண்டபிள் மெனி எஃப் வரையலாம். இஸ் இட் ஓகே? அப்ப முதல் ஆப்ஷன் என்னது? ட்ரூ ஸ்டேட்மெண்ட். எனி क्वेश्चन ஆன்லைன்ல? புரியுதா உங்களுக்கு? ஜாலியா இருக்குது இதெல்லாம். இதெல்லாம் நாங்க அப்பவே படிச்சோம் பிஎஸ்சிலே. நீ படிச்சா? அப்ப புரியல, இப்பதான் புரியுது. சரி ஓகே. எனிவே ரெண்டாவது क्वेश्चन என்ன பாருப்பா? எந்த ஒரு எஃப் எடுத்தாலும் x1 not equal to x2 ல இருக்கணும், f of x1 f of x2 சேமா இருக்கணும். குட். ஒருவேளை அங்க ஓபன்ல கொடுத்தாங்களோ தெரியல. நான் சொன்ன உடனே அந்த கேர்ள் சொல்லிச்சு -5 + 5 போட்டுக்கோ. ஏன்னா எந்த ஒரு எஃப் எடுத்தாலும் ஒரு x1 x2 நீ கண்டுபிடிக்கணும், ரெண்டு வேற வேற இருக்கணும், அவுட்புட் ரெண்டு சேமா இருக்கணும். ஹைபோதேசிஸ்ல வந்து -5ம் +5ம் வேற தான். அப்ப எந்த எஃப் எடுத்தா அது எந்தெந்த எஃப்லாம் எடுக்கணும், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற எஃப். அப்ப ஃபேமிலியில இருக்கிற எல்லா எஃப்க்கும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும்போது நமக்கு தேவை தேர் எக்ஸிஸ்ட் x1 x2 தான். அப்ப நான் அந்த x1 x2 வந்து நான் என்னன்னு வச்சுக்கிறேன், எல்லா எஃப்க்குமே வந்து -5 + 5. ஒரு எஃப்க்கும் ஒரு x1 x2 சொன்னா போறோம். ஒரு எஃப்க்கும் ஒரு x1 x2 சொல்லணும். நமக்கு லக்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா எஃப்க்குமே வந்து பாத்தீங்கன்னா 2 x1 x2 என்னால கொடுக்க முடியும். அப்ப இது ஃபேமிலியே ஃபாலோ பண்ணது, இது ட்ரூ தான். கரெக்டா தான் இல்ல? இப்ப நீ தானே ஓப்பன் இன்டர்வல் இருந்தா வருது என்ன? மறுபடியும் மீன் வேல்யூ தியரம் அது போல யூஸ் பண்ணோம். மீன் வேல்யூ தியரம் இல்ல, என்னது இன்டர்மீடியேட் வேல்யூ தியரம். கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இன்டர்மீடியேட் வேல்யூ தியரம் தானே, அதை யூஸ் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். என்னப்பா ஐடென்டி ஜீரோ ஃபங்க்ஷன் உள்ள இல்லையா? கண்டினியூஸ்னா க்ளோஸ்டுக்கு கேரண்டி கொடுக்கும், ஓபன் கொடுக்காது. ஃபங்க்ஷன் உள்ள வந்து கண்டினியூஸ் -5 ல இருந்து +5 சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வேற உள்ள இருக்கிற எந்த எஃப் எடுத்தாலும் மற்ற இடத்துல ஏதோ ரெண்டு இடத்துல ஒத்து போகுமான்றதா क्वेश्चन. சார் பி ஆப்ஷன் கிளியரா இல்ல. பி ஆப்ஷன் கிளியரா இல்ல. பி ஆப்ஷன் முத என்ன கேக்குறாங்க? For every f belongs to x இருக்கும்போது there exists x1 ரெண்டு டிஃபரண்ட் டிஸ்டிங்க்ட் பாயிண்ட் இருக்கும் க்ளோஸ்ட் இன்டர்வல்ல such that f of x1 அதோட இமேஜ் ரெண்டு சேமா இருக்க மாதிரி. -5 +5 வேற வேறவா? எஸ் சார். ரெண்டோட அவுட்புட் என்னவா எடுக்கும்? 0 சேமா. ரெண்டு சேமா எடுக்குதுல, காட்றேன்ல. ஓகேங்க சார். எனக்கு இங்க தான் சார் அந்த ஃபார் எவ்ரி ஃபங்க்ஷன் அப்படினு. ஆமா, நீ எந்த ஒரு எஃப் எடுத்தாலும் அந்த எஃப்க்கு ரெண்டு டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ல அவுட்புட் சேமா வருது சொன்னா போறோம். ஆனா என்னன்னாக்கா நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு எலிமெண்ட் போய் தேடுறதுக்கு இங்க பாக்குற ஹைபோதேசிஸ்ல நீ எந்த எஃப் எடுத்தாலும் ரெண்டு பாயிண்ட் அவங்களே கொடுக்க முடியாது, அதே பாயிண்ட் நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஓகேங்க சார். சரி ஓகே. அப்ப ஏ ட்ரூ சொல்லு. சொல்லலாம் சொல்லலாம். இப்ப ஜீரோ ஃபங்க்ஷன்னா எல்லா இடம் சொல்லிக்கலாம், சொல்லலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா -5 ல இருந்து +5 கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இட் அட்டைன்ஸ் ஈச் ஃபங்க்ஷன் அட்டைன்ஸ் -5 to +5ன்றது காம்பேக்ட் செட்ல அட்டைன் பண்ற இருக்கிற எல்லா கண்டினியூஸ் ஃபங்க்ஷனும் மேக்ஸிமம் மினிமம் அட்டைன் பண்ணும் ஒரு எஃப்க்கும். அப்போ ஒரு எஃப்க்கு மேக்ஸிமம் இன்னொரு எஃப்க்கு மினிமம் எங்கேயோ ஒரு இடம் எடுக்கும்.
அது இல்லாத 0ல இருந்து இப்படிதானே இருந்தது கிராஃப் -5ல இங்க 0 எடுக்கணும், +5ல 0 எடுக்கணும். அப்ப மேக்ஸிமம் எங்கே ஒரு இடம் அட்டைன் ஆகும், மினிமம் எங்கே ஒரு இடம் அட்டைன் ஆகும். அப்ப இப்படி போயிட்டு தான் இப்படி வர மாதிரி இருக்கும். இப்படி கோடு போட்டே என்ன வரும், இது இருக்குது இல்லையா, இது இன்புட்டு இது இன்புட் x1 x2. காம்பாக்ட் செட்ன்றதுனால இட் அட்டைன் மேக்ஸிமம் மினிமம், மேக்ஸிமம் அட்டைன் பண்ற பாயிண்ட் வச்சுக்கோ, மினிமம் அட்டைன் பண்ற பாயிண்ட் வச்சுக்கோ. அப்ப கர்வ்ன்றதுனால மேலே போயிட்டு தான் வந்தாகணும். ஆமா தானே? அப்ப இப்படிதான் பெண்டிங் இருக்க போகுது, இல்லை கீழே இப்படி எப்படியே பெண்டிங் இருக்க போகுது. ஜீரோ ஃபங்க்ஷன் வந்து எல்லா பாயிண்ட்டுமே எடுக்குது. இஸ் இட் ஓகே? அப்ப இதை நீ ஓப்பன் இன்டர்வல் கொடுத்தாலும் இது ஓகே தான். சரி, ஓகே. அடுத்தது என்ன, ஃபார் எவ்ரி f in x there exists x such that f of x equal to this. இது பயங்கரமான கொஸ்டினா இருக்கு போல இருக்குதா. -5ல இருந்து +5, இது நமக்கு ஐடென்டி ஃபங்க்ஷன். இதை கிராஸ் பண்ணாம உன்னால வரைய பார்க்கலாம், முடியவே முடியாது. பொங்கலோ பொங்கல், அப்படிதானடா, பொங்கலோ பொங்கல். நீ எப்படி வச்சாலும் பொங்கலோ பொங்கல், கிராஸ் பண்ணி தான் போயான் ஒரு வாட்டி. அதனால என்னம்மா நீங்க ரொம்ப பேசுறீங்க சார். C01ல இருக்கிற எல்லா எஃப்க்கும் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குமா? காம்பாக்ட் செட் இல்ல. அடே C of A, Bக்கு ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்கணும். சரி, A to B ல இருந்து A to Bக்கு போனா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா? அப்ப -5ல இருந்து +5, இதுல இருந்து இதுக்கு போற எல்லாத்துக்கும் இருக்குது, மற்றதுக்கு இல்ல. அவுட்புட்டே இதுல தான் போடணும் அவசியம் கிடையாதுல்ல, அப்படியும் போல இல்லையா? -5ல அப்படியே போகுதா, A, B ல இருந்து A, Bக்கு போனா நீ சொல்றது கரெக்ட் தான், ஆமா தானே? அப்படி இருக்குன்னு அவசியம் கிடையாது, ஏன்னா கோடமை எனக்கு 6ஆ போயிடுச்சு. அதனால நம்ம எப்படி வேணாலும் போகலாம். ஆனா என்ன, நீ எப்படின்னா போய் எங்கன்னா போய் ஊர் சொத்து போருக்கு அது பிரச்சனை கிடையாது. -5ல +5ல 0 எடுக்கணும் அப்படி எங்கேயாவது எப்படியோ போயிருக்கிற, நீ எப்படியா வரைஞ்சு பாரு, அவ்வளவுதான் பொறுப்பு இப்போதைக்கு. ஓகே, நைஸ் கொஸ்டின். எஸ் ப்ளீஸ். இங்க ஏதாவது இது உள்ள கருத்து கேள்வி கேட்டா பரவாயில்ல, நீ ஏதாவது வெளியே கேட்டே மறுபடியும் நான் எழுதணும். நீ ட்ரை பண்ண, உனக்கு தான் புரிஞ்சு போச்சுல அர்த்தம். சரி, சார் நைஸ் கொஸ்டின். போலாம் அடுத்தது. ஓகே, which of the following are connected? Which of the following are connected? Connected in MNR. S is equal to set of all A belongs to MNR such that A transpose A equal to A transpose A equal to identity. S is equal to set of all A belongs to MNR. Trace of A equal to 1. பிச்சுமணி அட்டன் பண்றியப்பா கிளாஸ்? ஓ, மாட்டுக்கு பெயிண்ட் அடிச்சுன்னு இருப்பான் நினைக்கிறேன். மாட்டு கொம்புக்கு தான் இந்த வேற பாரு. இது அதாவது அறிவு கொஞ்சம் அதிகமா வளர்ந்து போச்சுன்னு நினைக்கிறேன். இனிமே இந்த உமா பையனை கூட்டின்னு போனா எங்க போனாலும் உசாரா போங்கப்பா, எதை பார்த்தாலும் கேள்வி கேட்கலாம். ஏதாவது சொன்னாங்கன்னா இல்லை டேடி அது எப்படி டேடி வந்தது, அதை நீ இப்பயே சொல்லு. ஏமா அது மாடு, அதை தொட்டா உதைக்கும். பரவாயில்ல டேடி, நான் தொட்டுட்டு வரேன்.
ஓகே சாரா பேகம் மீ சார் போட்டேமா யோசிச்சுட்டு இருக்கேன் சார். தெரிஞ்சா நேரம் மைக் ஆன் பண்ணி பேசிருப்பியா? சரியா? சரி என்ன ஆன்சர் வருதுப்பா? ஏ நாட் கனெக்டடா? என்ன சொல்லிடுறா சார்? அதான் சார் தெரியல, இவங்க எல்லாம் கத்திட்டு இருக்கிறாங்க, நானும் அப்படியே மூச்சு பிடிச்சி தியானம் பண்ற மாதிரி கவனிக்கிறேன். முட்டியில தடிக்காரன் என்ன பையன் வராதா? சரி இப்ப வருமா வராதுன்னு டீடைலா பேசுவோம், பொறுமையா பேசுவோம், கவலைப்பட. ஓகே, செட் ஆஃப் ஆல் ஏ பிலாங்ஸ் டு எம் என்னாரு n வந்து 1/1 கேஸ்ல என்ன வரும்? ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 1 1 மல்டிப்ளை பண்ணாதான் 1 வரும். 2 1/2 மல்டிப்ளை பண்ணா என்னால 1 வரும். ஆனா டிரான்ஸ்போஸ் வந்து 1/2 கிடையாது இல்ல. அழகா பேசுறாரு. ஏன் அமைதியா இருக்கு? -1 அந்த பையன் நல்லா சொல்றான் இல்லப்பா. -1க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தா என்னப்பா? இப்போ 1/1 மேட்ரிக்ஸ் திருப்பினா எப்படி இருக்கும்? அதேதான் இருக்கும். ஓகே, அப்ப n = 1 கேஸ்ல செட் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸ் யாருன்னா பிளஸ் ஆர் -1 மட்டும் தான். 1ன்ற மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும், -1ன்ற மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபை, இது மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்ப இது கனெக்டடா? செத்தது. n = 1ல இது என்ன கிடையாது? கனெக்டட் கிடையாது. அதனால எல்லா எண்ணையும் நான் போய் பேச முடியாது, நேரம் இல்லை சார், நான் கிளம்புறேன் சார், 1ல முடிஞ்சிச்சு. அப்ப இது கனெக்டட் கிடையாது. ஓ அது என்னடா அது ஊருக்கு அதை குடிக்காரன் தொட்டு இழுக்கிற மாதிரியே இல்ல போலாம். நீங்க அது ஜெனரலாவே அது ட்ரூ கிடையாது. எந்த 2/2க்கும், அதாவது 1/1க்கும் 2/2க்கும் 3/3க்கும் எதுக்குமே அது ட்ரூ கிடையாது. கனெக்டடா வராது. பர்டிகுலரா 1/1க்கும் வரல. கரெக்ட் தானே? 1/1க்கும் வரல. இப்ப அப்ப எப்படி சார் பண்றது அப்படின்னாக்கா, கவனிச்சு இங்க பாரு, MNRல இது ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். அப்ப இந்த கலெக்ஷன்ஸ் தான் ஆர்த்தோகனல், மீதி எல்லாம் நிறைய இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ல A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐடென்டி, இதான் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் கலெக்ஷன். இந்த கலெக்ஷன்ஸ் தான் கனெக்டடா இருக்குன்றாங்க. ஒருவேளை கனெக்டடா இருந்தா இதுல டிஃபைன் பண்ற கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை இங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது இங்கேயும் கண்டினியூஸா இருக்கும், இதனுடைய இமேஜும் கனெக்டடா இருக்கும். மனசிலாவதா? கரெக்டா நான் சொல்றது புரியுதா பாரு? இது MNRல இருந்து நான் ஆருக்கு டிஃபைன் பண்றேன், Fன்னு ஒரு மேப் டிஃபைன் பண்றேன். F ஆஃப் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்தனா det ஆஃப் ஏன்னு அசைன் பண்றேன். இது வெரி கிளியர்லி det வந்து என்னது? இட்ஸ் a continuous map. அப்ப F கண்டினியூஸ். அப்ப F கண்டினியூஸ்னா F ஆஃப் இந்த செட் S ன்னு வெச்சுக்கோ. S தான் கூப்பிட்டுக்கறாங்களா? ஆமா. அப்ப இந்த செட் S ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ், இதனுடைய F ஆஃப் S என்னவா இருக்கும்? ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் 1 + 1 வரலாம், இல்ல -1 வரலாம். either +1 -1 or both எப்படி வரும்? டிட்டர்மினன்ட் ஒரு டைம் தான் வரும், போத்னு எப்படி வரும்? அடிக்கடிக்கு வார்த்தை இந்த மாதிரி யூஸ் பண்ணனே கவனமா என்ன பண்ணணும், கப்புன்னு பிடிக்கணும், சொல்லக்கூடாது, பிடிச்சிருவோம் அப்படின்னும். ஓகேவா? அப்ப ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் சரி இல்ல, நீ அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டே விடு, நீ சும்மா இருப்ப, நான் முடிச்சுட்டு போயிடுவேன். இது என்ன தெரியுமா ஆகுது? நானே கேள்வி கேட்டுக்கணும், நானே அதுக்கு பதில் சொல்லிக்கணும். முதல்ல ஒரு பொம்மை மாதிரி உங்களை இமேஜினேஷன் பண்ணி நான் லூஸ் மாதிரி கத்தி கிடக்குறேன். ப்ரூவ் பண்ணிட்டான்னு கேட்குறேன் ஒரு லூஸ்ன்ற. ஓகே, அப்ப என்ன என்ன கொஸ்டின்னா, இப்ப எஸ் கனெக்டடா இருந்தா அதனுடைய இமேஜ் என்னது? கனெக்டடா இருக்கும். ஏன்? கண்டினியூஸ் மேப் கொடுத்து கண்டினியூஸா? கண்டினியூஸ். அப்ப F ஆஃப் S னுடைய இமேஜ் யாருனாக்கா பிளஸ் ஆர் -1 தான் வரும். ஐடென்டி 1 டிட்டர்மினன்ட், மைனஸ் ஐடென்டி ஆடா இருந்தா -1, ஈவன் இருந்தா 1. அப்படி சொன்னா நான் ஆடுன்னு சொன்னா மறுபடியும் வந்து ஈவனுக்கு வரணும் சொல்லிக்க வேண்டியதான் ஒரு இதுக்கு. இப்ப என்ன சொல்லுவேன்னா, இப்ப பிளஸ் ஆர் -1 தான் டிட்டர்மினன்ட் வரும். இது கனெக்டடா இருந்தா கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் கனெக்டட் செட் கனெக்டட். அப்ப இமேஜ் கனெக்டடா இல்ல, அதனால அந்த S என்னவா இருக்காது? கனெக்டடா இருக்காது. 1.
என்ன கேட்க வந்தனா ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ஏதோ ஒரு மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 அது ஆர்த்தோகனலா தான் இருக்குமா? அதான் நான் கேட்கலான்னு பார்த்தேன். என்ன கேக்குறதா நல்லாதான் இருக்கிறேன், ஏன் டக்குன்னு மாறிடுறேனே தெரியல போட்டேன். அதாவது என்னன்னா மேட்ரிக்ஸினுடைய டிட்டர்மினன்ட் +1 -1 இந்த கலெக்ஷன் வந்து க்ளோஸ்டா ஓப்பனா காம்பேக்டா கனெக்டடான்னு கேட்குறேன். அப்படியே ஓஹோ கட்டம் போட்டு so matrix whose determinant 1 or -1, what I can say about this matrix collection? Option A, can I say connected, can I say compact? எழுது அடிச்ச எழுது. பொங்கலுக்கு ஊருக்கு போக வேண்டியதானே, இவனே ட்ரெயினை பிடிச்சி இல்லை வீட்டில் என்ன அம்மா பொங்கல் வைப்பாங்க வடை சுட்டுருப்பாங்க, அது எனக்கு அப்படியே பழகுது. 6 எடுத்துக்கிட்டா எந்த 6? சரி போட்டுக்கிறேன். சி ஏன் போடணும் நானு? அறிவு கட்டத்தனமா பேசக்கூடாது. சி எங்கிட்ட இப்படி பேசுறா நீ அந்த பசங்களை என்ன பாடுபடுத்த நீ? அத வரும்போது சொல்றேன். ஓவரா போவாத, இருக்கிறதுக்கு பதில் முதல் தெளிவா தெரிஞ்சுக்க பாரு. சரி ஓகே கவனி. அப்போ ஒரு கொஸ்டின் கேட்டேன், என்ன ஆச்சு அதுக்கு பதில்? சரி ஓகே, அப்போ முதல் இதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். அப்ப இது வந்து இது ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ், இது கனெக்டடா இருந்தா அண்டர் திஸ் கண்டினியூஸ் மேப் பிரகாரம் இதனுடைய இமேஜும் கனெக்டடா இருந்திருக்கணும். இமேஜ் கனெக்டட் இல்லை, அதனால இந்த எஸ் கனெக்டட் இல்லை. அப்ப செட் ஆஃப் ஆல் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் வந்து கனெக்டட் கிடையாது. காம்பேக்டா சரி, பவுண்டடா க்ளோஸ்டா ஏன் உயிரை வாங்குற? க்ளோஸ்டா அது சரி, அதையும் கொஞ்சம் ரீகால் பண்ணி விடுறேன். அப்ப க்ளோஸ்ட்னா ஒண்ணு நீ வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்ல இருந்து ஒரு சீக்வென்ஸ் எடுக்கணும், அந்த சீக்வென்ஸ் கன்வர்ஜ் ஆகிற பாயிண்ட்டும் ஆர்த்தோகனலா இருக்கணும். சரியா? ஒரு ஸ்பேஸ் க்ளோஸ்ட்னு சொன்னா ரேண்டமான ஒரு சீக்வென்ஸ் வரணும், அது கன்வர்ஜ் ஆகுதுன்னு வைக்கணும், அது கன்வர்ஜ் ஆகிற பாயிண்ட் உள்ளதுன்னு கிளைம் பண்ணணும். அதான க்ளோஸ்டுக்கு லிமிட் பாயிண்ட் உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டா தானேப்பா அர்த்தம் நான் சொல்றது? அப்ப ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அப்ப நீ ஜெனரலா 2/2 ஆர்த்தோகனல் எப்படி இருக்கணும், 3/3 ஆர்த்தோகனல் எப்படி இருக்கணும், 4/4 ஆர்த்தோகனல் எப்படி இருக்கணும், n/n ஆர்த்தோகனல்லாம் எப்படி இருக்கணும், முதல் ஐடென்டிஃபிகேஷன் தெரிஞ்சாதான் அந்த கலெக்ஷன்ல இருந்து நீ சீக்வென்ஸ் எடுக்க முடியும். அந்த கலெக்ஷன்ல உனக்கு கிளாரிட்டி இல்லை. கரெக்டா தானே? ஸோ அதனால நான் அந்த வழியில போகல. அப்ப நான் வேற ஏதாவது டெக்னிக் யூஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பண்ண போறேன். எதை க்ளோஸ்டு சொல்றதுக்கு, அப்புறம் பவுண்டட் சொல்றதுக்கு சொல்லுவோம் அடுத்தது. இப்ப MNRல இருந்து MNRக்கு f of a equal to AA transpose, இதான் என்னுடைய மேப். இது கண்டினியூஸ் மேப்பா? ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதனுடைய டிரான்ஸ்போஸ் அகைன் மேட்ரிக்ஸா? இது கண்டினியூஸ் மேப். நீ அப்புறமேட்டு வேணா சைட்ல பிராக்கெட்ல செக் பண்ணிக்கிறேன், நான் கண்டினியூஸ் தான். இது கண்டினியூஸ் மேப் ஆமாவா? இந்த கண்டினியூஸ் மேப் ஐயனுடைய ப்ரீ இமேஜ்லாம் யாரு? ப்ரீ இமேஜ் ஆஃப் ஐடென்டி யாரு? ஏன்னா மேட்ரிக்ஸ்ல இருந்து மேட்ரிக்ஸுக்கு தான் போகுது. ப்ரீ இமேஜ்னா என்ன? அப்ப எந்தெந்த மேட்ரிக்ஸ் எல்லாம் ஏ டிரான்ஸ்போஸ் ஐடென்டி வருதோ அந்த கலெக்ஷன்லாம் கலெக்ட் பண்றேன். ஆமா தானே? அப்ப எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் ஐடென்டி ஈக்குவல் டு யாரு? எஸ். ஆமாவா? இது மெட்ரிக் ஸ்பேஸ், இது மெட்ரிக் ஸ்பேஸ். அப்ப இது சிங்கிள் எலிமெண்ட். ஸோ மெட்ரிக் ஸ்பேஸ்ல சிங்கிள்டன்ஸ் எல்லாம் க்ளோஸ்டு. எஃப் வந்து கண்டினியூஸ் மேப், இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் க்ளோஸ் செட் என்னது? க்ளோஸ்டு. அப்ப என்ன மாரல் ஆஃப் த ஸ்டோரி? செட் ஆஃப் ஆல் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் எல்லாம் க்ளோஸ்ட். மனசிலாகுதா? செட் ஆஃப் ஆல் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் எல்லாம் க்ளோஸ்ட். இப்போ அடுத்தது நம்ம என்ன சொல்லலாம்? பவுண்டட் சொல்லலாம். எப்படி சொல்லுவோம் பவுண்டட்?
என்ன மெட்ரிக் வச்சு அப்ளை யூஸ் பண்ணனா அந்த ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் அந்த மெட்ரிக். இப்ப என்ன சொல்லி வச்சுக்கிற க்ளோஸ் சொல்லிட்டேன் பவுண்ட் சொல்லல இல்லையா இப்ப பவுண்ட் சொல்லலாம் போது ஏ டிரான்ஸ்போஸ் இது என்னன்னு தெரியும் நமக்கு ஐடென்டிட்டின்னு தெரியும் ஒரு 2/2 கேஸ்ல போட்டு பாருங்க என்ன வருது பாரு போட்டு ஐடென்டிட்டி வருதா நீ ஏபிசிடின்னு போடு என்னம்மா ஓ இது இப்படி ஏசி பிளஸ் பிடி ஓகே நீ போட்டு 1 0 0 1க்கு ஈக்குவல் பண்ணி இந்த ஏபிசிடிலாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கொண்டு வருவேன் என்னன்னா உனக்கு ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா n by n ஈச் காலம் சம்மு 1 கரெக்டா சம் இல்ல சார் நாம் சார் நாம் ஈச் காலம் நாம் சம் இல்ல ஈச் காலம் நாம்னா எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் எல்லாம் சம் பண்ணி அப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுப்பேன் ஆமா தானே ஓகே அதே போல வந்து பாத்தீங்கன்னா எந்த 2 ரோ எடுத்தாலும் பெர்பெண்டிகுலரா இருக்கும் எந்த 2 ரோ எடுத்தாலும் பெர்பெண்டிகுலரா இருக்கும் எந்த 2 காலம் எடுத்தாலும் பெர்பெண்டிகுலரா இருக்கும் எந்த ரோ எடுத்து நாம் எடுத்தாலும் ஒண்ணு இருக்கும் எந்த காலம் எடுத்து நாம் எடுத்தாலும் ஒண்ணு இருக்கும் என்ன மேம் ஓகே அப்ப நீ ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்தனியா அந்த மேட்ரிக்ஸோட அசைன்மெண்ட் Rn² எலிமெண்ட்டை பார்க்கலாம் நாங்க போய் ஆணி போடுங்க தெரியல Rnல பார்க்கலாம் ஒரு காலமும் Rn இருக்குது இந்த ஒரு காலமும் நாம் எடுத்தா 1 வருது அப்ப இந்த கரஸ்பாண்டிங் Rnல கலெக்ஷன்ஸ் வந்து யூனிட் சர்க்கிள் இருக்கும் Rnல வந்து யூனிட் ஸ்பியர் இருக்கும் ஆமா தானே அப்ப யூனிட் ஸ்பியர்ல ஒரு எலிமெண்ட் இருக்குதுன்னா அதனுடைய நாம் எடுத்தா என்ன வரும் 1 வரும் அப்ப இந்த வெக்டருக்கு பெர்பெண்டிகுலர் வெக்டர் யாரு கண்டிப்பா இருக்கும் ஆமா தானே அப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலர் வெக்டர் தான் ஒரு மேட்ரிக்ஸ் கூடு கண்ட பூனை அடுப்பு என்ன பண்ணோம் செத்தது போ எல்லாத்துக்கும் நமக்கு எதுக்கு தேவையில்லாத இப்ப என்ன சொல்லலாம் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்தனா அந்த மேட்ரிக்ஸ் ஆல் காலம்ஸ் இஸ் லையிங் ஆன் த யூனிட் ஸ்பியர் என்ன கரெக்ட் தானே you take a orthogonal matrix whose columns are norm 1 whose columns lying on the unit sphere ஆமாவா அது வரையும் தெரியும் இப்ப யூனிட் ஸ்பியரை தாண்டி போகுமா போயிடுச்சுன்னா நாம் 1 வராது உள்ள வந்துதான் நாம் 1 வராது அப்ப எங்க இருக்கும் யூனிட் ஸ்பியர்ல அப்ப யூனிட் ஸ்பியர்ல இருக்கிற எந்த n எலிமெண்ட் எடுத்தாலும் ஒரு ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் உருவாக்க முடியுமா அப்படிதான் 1 to 1 அசைன்மெண்ட் வச்சுக்கலாம்ல எனக்கு அசைன் பண்ணலாம் அவசியம் இல்லை சார் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்தா அதனுடைய காலம்ஸ் வெக்டர் எல்லாமே எங்க யூனிட் ஸ்பியர்ல இருக்கு எனக்கு யூனிட் ஸ்பியர் பவுண்டட்னு தெரியும் அப்ப இது உள்ள உட்கார சப் கலெக்ஷன் என்னது பவுண்டட் தான் நான் அசைன் பண்ணிக்குவேன் கரெக்டா தானே அப்ப செட் ஆஃப் ஆல் ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும் பவுண்டட் வந்துருச்சு ஆல்ரெடி க்ளோஸ்ட் பார்த்துட்டோம் இப்ப பவுண்ட் சொல்லிட்டோம் அப்ப இதை வச்சு நான் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் வந்தா என்ன ஆயிடும் காம்பாக்ட் ஆயிடும் இஸ் இட் ஓகே என்னமா r பவர் n போல r பவர் n-க்கு போவோம் ஏன்னா நான் அந்த காலம் வெக்டர் எடுத்துட்டு போறேன் நீ இந்த மொத்த எலிமெண்ட்டை பார்த்தாதான் மொத்த மேட்ரிக்ஸ் சேர்த்து ஒரு வெக்டரா பார்த்தாதான் Rn² இஸ் எ மெம்பரா பாப்பேன் நான் அங்க போகல Rnல யூனிட் ஸ்பியர் மேல போய் அசைன் பண்ணிடுறேன் எனக்கு யூனிட் ஸ்பியர் வந்து எனக்கு பவுண்டட் செட்னு தெரியும் அப்ப இந்த ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் உடைய சப் கலெக்ஷன்ஸ் அது உள்ளதான் உட்காந்துங்குது சர்க்கிள் மேல தான் உட்காந்துங்குது சோ அது பவுண்டட்ன்றதுனால சப்செட்டும் பவுண்டட் இப்ப க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் அப்ப ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் என்னது காம்பாக்ட் இது ஓகே சரிதானே சரி இப்ப என்ன சொன்னா கனெக்டட் வரல
காம்பேக்ட் வருது, க்ளோஸ் இருக்குது, அப்புறம் ஓப்பன் வருதா? க்ளோஸ்ட் வந்துருச்சு, ஓப்பன் வராது. யூனிட்டரி மேட்ரிக்ஸ் சேம் டெக்னிக் தான். இப்போ RNக்கு பதிலா CNல போய் பார்க்கணும். என்னப்பா வராது. யூனிட்டரி மேட்ரிக்ஸனுடைய டிட்டர்மினன்ட் என்னது? ஐகன் வேல்யூ தான் மாடுலஸ்ல 1. யூனிட்டரி மேட்ரிக்ஸனுடைய டிட்டர்மினன்ட் என்னது? சரிடா, அந்த क्वेश्चन எழுதும் போது வரேன், நான் சொல்லி தரேன் இருக்கு அந்த क्वेश्चन. சரி, ஓகே. இப்போ என்ன மாரல் ஆஃப் தி ஸ்டோரி? இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் முடிஞ்சதா? ரெண்டாவது ஆப்ஷனுக்கு போலாமா? சரி, இப்போ நம்ம கொஞ்சம் போடும்பா. அந்த ஆன்லைன் பர்சன் சும்மா இருப்பாங்கப்பா, திட்டிக்கிட்டே இருப்பாங்க, சீக்கிரமா போடியா போடியா. உங்களது நீங்க கிளாஸ் வச்சு கிளாஸ் வந்து அட்டன் பண்றாங்கன்னா அப்ப எவ்வளவு ஆர்வம் இருக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கோ. சொல்லி கொடுக்கதான் ஆள் இல்லாம இந்த நாடே தவிக்குது. அப்ப நம்ம சொல்லி கொடுப்போம், உடனே மரியாதை கெடுத்துறோம். காலையில வச்சு அதோட விட்டுரு. மதியம் மாட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும், பவுடர் போடணும். இப்ப அதெல்லாம் ஒவ்வொன்று உட்காந்துருக்கோம். சார் வந்து அட்டன் பண்ண சொல்லிட்டாரு, என்ன வீட்டு வேலைலாம் வைக்காத. படிக்கிற மாதிரி அந்த முடியை 2 முன்னாடி விட்டுக்கிட்டு அதை எடுத்து இப்படி விட்டுக்கிட்டு டைம் ஓட்ட வேண்டிதான். ஓகே ஓகே. ரெண்டாவது பி ஆப்ஷன், செட் ஆஃப் ஆல் A belongs to M and R such that trace of A equal to 1. இது கனெக்டடா? எப்படிமா? என்னமா சிங்கிள்டனா? எல்லாரும் பேசுறாங்க சார், நானும் பேசுறேன். நான் பேசினா மட்டும் ஏன் சார் பிடிக்கிறீங்க? இப்ப MNRல இருந்து Rக்கு f of A equal to trace of A. trace வந்து லீனியர் மேப்னு படிச்சிருப்போம். எவ்ரி லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டினியூஸ் மேப். வார்த்தை போட்டு மனசுல வச்சுக்கோ. எவ்ரி லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னது? கண்டினியூஸ் மேப். எல்லா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் கண்டினியூஸ், பவுண்டட். ஆமா, இதெல்லாம் நீ படிச்சிருப்ப. நீ உடனே ஐயோ என்னது f of A equal to trace of A டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ क्वेश्चन என்னன்னா, எந்தெந்த மேட்ரிக்ஸனுடைய ட்ரேஸ் 1 வருதோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணுன்றாங்க. ஆமா தானே? ஃபார் எக்ஸாம்பிள் 2/2 மேட்ரிக்ஸ் 1/1ல என்ன வரும்? 1ன்ற மேட்ரிக்ஸ் மட்டும் தான் வரும். அது மட்டும் தான் 1 ட்ரேஸ். ஒரே ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணா 1, அப்போ 1 தான் வருது. அதுல கனெக்டட். 2/2ல நிறைய வரும். A minus A plus 1, B C. இது ஜெனரல் கலெக்ஷன். யாரு? 2/2ல. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணா இது கனெக்டடா இருக்குமா? இருக்குமா? எப்படி? அது கண்டினியூஸ் மேப். F inverse of 1 closed. Inverse image of closed set to closed. Closed setலாம் கனெக்டடா இருக்குன்னு அவசியம் கிடையாது. இமேஜ் கனெக்டடா இருக்கும். இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் கனெக்டட் செட் கனெக்டடா வரணும்னு அவசியம் கிடையாதுல்ல. ஓய் இங்க கவனி. அங்க இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் கனெக்டட் செட் கனெக்டடா வரணும்னு அவசியம் கிடையாது. ஆமா ஆமா. அவுட்புட் 1 கான்ஸ்டன்ட், இமேஜ் கனெக்டடு, 3 இமேஜ் டிஸ்கனெக்டடு. அதாவது இமேஜ் உளறனா? ஆமா. இது ஆன்சர் ஆமாமா இல்ல உளறது ஆமாமா? என்னன்னா இது 2 டிஸ்கனெக்டட் செட், ஆனா இமேஜ் வந்து 1 தான் வருது. அப்ப இமேஜ் கனெக்டடு, அதனால இன்புட் கனெக்டடா இருக்குன்னு அவசியம் கிடையாது. அப்ப இந்த எலிமெண்டோட ப்ரீ இமேஜ் இது கனெக்டட்ன்றதுனால எல்லா அவுட்புட் 1 அப்ப 1னுடைய அவுட்புட் தான் அது 1னுடைய ப்ரீ இமேஜ் தான் இந்த 2 செட். அப்ப இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் கனெக்டட் செட் கனெக்டட் சொல்லல. இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓபன் செட் ஓபன், இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் க்ளோஸ் செட் க்ளோஸ். இது மட்டும் தான் தாரக மந்திரம். கரெக்ட்டா? அப்ப ஏங்க எழுதுனீங்க? சும்மா எழுதுனேன். இதை வச்சு ஏதாவது சொல்ல முடியுமான்னு
இதை க்ளோஸ்டா கேட்டாங்கன்னா சொல்லியிருக்கலாம், அவ்வளவுதான். இது ஓப்பனா, அப்ப கேத்தனா என்ன பண்ணணும், பிராக்கெட்ல போட்டேன் நாட் ஓப்பன், ரெட் கலர். அடுத்து கிரீன் கலர் எடுத்துக்கோங்க. அடுத்து க்ளோஸ்ட், அதை நாங்க சொல்லின்னு இருப்போம், 6 வாட்டி சொல்லி பார்ப்போம். நாட் ஓப்பன், நாட் ஓப்பன், க்ளோஸ்ட், க்ளோஸ் சொல்லி பார்ப்போம். யாராவது டைவர்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு ஏன்ச்சு அது பாட்டு ரெஸ்ட் ரூம் போயிடும். போயிட்டு வந்துட்டு அங்க போய் ஒரு 4 வாட்டி சொல்லி பார்த்துட்டு ஓகே. ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி யூரின் வரலாம்? சுகர் பேஷண்ட் இருந்தா கூட நார்மல் பேஷண்ட் எத்தனை வாட்டிப்பா? 8 வாட்டியோ 6 வாட்டியோ நினைக்கிறேன். எத்தனை வாட்டி? அது சயின்ஸ்ல இருக்கிற சொல்லுப்பா. அந்த கேத்தனை கதை ஸ்டாப் பண்ணிட்டோம். அது என்ன எடுத்தா அது பயங்கரமா இருக்கும். உட்காந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்றான் ஒரு 2 மணி நேரம். அதுங்காட்டி 30 வாட்டி அந்த கதை தட்டிட்டு போகுது. 20 வாட்டி கிச்சனுக்கு வருது. 6 வாட்டி யார் என்ன பண்றாங்க, யாராவது ஏதாவது படிக்கிறாங்களான்னு அப்படியே கழுக்கு பாரு ஒரு பாக்குது. உள்ள போய் உட்காந்துன்னா அதையும் போட்டுது. இந்த மாதிரி இருந்தா என்ன பண்றது? ஓகே, மொதல் ஆப்ஷன் முடிஞ்சிச்சு. 2வது ஆப்ஷன் பாருப்பா. ரெண்டாவது ஆப்ஷன் என்னது? எந்தெந்த மேட்ரிக்ஸ் ட்ரேஸ் 1 வருதோ அதெல்லாம் கலெக்ட் பண்றோம். சரியா? நம்ம கனெக்டட் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அப்ப பாத் கனெக்டட் சொல்லிட்டா கூட நமக்கு போதுமானதுதான். கரெக்ட் தானே? பாத் கனெக்டட்னா ஸ்ட்ரெயிட் லைன் பாத் சொன்னாலும் போதுதான். அப்ப பாத் கனெக்டட் சொல்றதுக்கு 1 - lambda into a lambda times b. இது என்னன்னா இந்த MNRல ட்ரேஸ் 1 வர கலெக்ஷன்ஸ் படி இருக்கும். ட்ரேஸ் 1 வர கலெக்ஷன்ஸ் படி இருக்கும். உடனே இதே கனெக்டட்னு சொல்லிட்டு போடுவாங்க. எங்களுக்கோசரம் வைக்கிறேன். அது எப்படி வேணாலும் பிரிஞ்சு போயிருக்கலாம். இந்த கலெக்ஷன் கனெக்டடா என்னன்னு தெரியாது. இப்ப இது ட்ரேஸ் 1 வருது, அடுத்து ட்ரேஸ் 2 வருது, அடுத்து ட்ரேஸ் 3 வருது, அடுத்து ட்ரேஸ் -1 வருது, மைனஸ் இப்படி பிரிஞ்சு போய்க்குது. ட்ரேஸ் 1 வர கலெக்ஷன் இருக்குது. இப்ப இதுதான் நம்ம வந்து கனெக்டடான்னு கேட்கறேன். அப்ப நான் எனக்கு கனெக்டட் டைரக்டா சொல்ல தெரியல. ஆனா சார் நான் வந்து இங்க ஒரு எலமெண்ட் கொடுத்து இங்க ஒரு எலமெண்ட் கொடுத்தேன்னா நான் ஒரு பாத்து வரைவேன். இப்படி இமயமலைக்கு போயிட்டு இப்படி வர மாதிரி கூட நான் வரைஞ்சிருவேன். ஆனா பாத்து இருக்குது எங்கிட்ட அப்படின்னாக்கா ஓகே, ஒரு பாத்து கொடுத்தா போறோம். ஆனா அந்த பாத்து எல்லாமே இந்த பாத்துல வர ஒரு பாயிண்ட் ட்ரேஸ் வந்து 1 இருக்கணும். ஏன் பாத்து இப்படிதான் இருக்குமா, கரடுமுரடா தான் இருக்குமா, பாத்து நேரடியா கொடுக்க முடியாதா? ட்ரை பண்ணி பாக்குறேன். நீ ஏதாவது ஒரு பாத்து சொன்னா போறோம். அப்ப இந்த கலெக்ஷன்ஸ் 1 இது நான் ஸ்ட்ரெயிட் லைன் பாத்துன்றேன். ஏ வந்து இங்கிட்ட எடுக்கிறேன், பி வந்து இங்கிட்ட இருக்குது. நான் ஸ்ட்ரெயிட்டாவே உள்ள கொடுக்குறேன். உடனே ரொம்ப குனிஞ்சு பார்த்துன்னு இருக்காது. இங்க ஒரு எலமெண்ட் எடுத்துனே ஸ்ட்ரெயிட்டா உள்ள வராதுன்னு நான் சும்மா ரஃபா ஒரு படம் வந்து வச்சுக்கிறேன். புரியுதா? ஓகே. அப்ப இந்த அப்ப ஒரு லாம்டா எங்க வேரி ஆகும்? ஓபன் இல்ல, க்ளோஸ் 0 to 1 தான். அப்ப நம்ம பாத் கனெக்டட் சொல்லணும் அப்படின்னாக்கா அது 0 to 1 ஆர் A to B விருப்பம் தான். நான் இங்க 0 to 1 வச்சுக்கிறேன். யாருக்கு? MNRக்கு. அப்ப MNR இப்படி இருக்குது. இதுலதான் அந்த கலெக்ஷன்ஸ் நான் ட்ரேஸ் 1 போட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்ப பாத்னாவே இஸ் a continuous map, right? What is the definition of path? உடனே path is a continuous map. Continuous means given epsilon. அப்புறம் என்ன given delta. ஏதாவது சொல்லுவேன். இப்போ இதை எப்படி பண்றது? There exists a path. F of t equal to சரி ஓகே. F of lambda equal to 1 - lambda a plus lambda times b. கரெக்டாப்பா? சரி சும்மா சொல்றேன். ஒரு லாம்டான்னு எடுத்துக்கிறேன், இப்படி அசைன் பண்ணிக்கிறேன். நான் 2 எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். 2 எலிமெண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்துக்க சொல்ல போறேன். சொல்லிட்டு நான் முடிஞ்சு போயிடுச்சு. அவ்வளவுதான். இப்போ f of lambda இப்படி டிஃபைன் பண்றேன். இட்ஸ் a continuous map. நீ ஏன் முத இது மாதிரி டிஃபைன் பண்ணன்னு கேட்கலாம். உனக்கு ஏன் முத அறிவு இருக்குதுன்னு கேட்கலாம். இது ஒரு வழி. எனக்கு வயசாயிடுச்சு, அதனால அனுபவம் இருக்குது. ஆமா, அதான் நிறைய இடம் யூஸ் பண்ணிக்கிறேன். அன்னைக்கு கேட்கல, இன்னைக்கு மட்டும் ஏன் கேட்கற? ஓ, நீங்க பொங்கல் தை பிறந்தா வழி பிறக்கும். நல்ல நல்ல ஹேர் ஸ்டைல் ஏத்தி விடு. ஏத்தி விடு.
ஏத்தி விடு. சரி ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது அந்த கோடு, அவங்களுக்கு புரியும். 1 மைனஸ் லேம்டா இன்டு ஏ பிளஸ் லேம்டா பி அப்படின்னா ஏன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், பி நீங்க எங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு இது ஸ்ட்ரெயிட் லைன் மேப். இது ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க இல்லையா, ஸ்ட்ரெயிட் லைன். ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்ற ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் இது, கரெக்டா? ஓகே, இப்போ இது கண்டினியூஸ் மேப். எஃப் ஆஃப் 0ல என்ன எடுக்கும்? ஏ. வெரி குட், சூப்பர்மா. எஃப் ஆஃப் 1ல என்ன எடுக்கும்? பி எடுக்கும். அப்ப நம்ம டோபாலஜில டிஃபைன் பண்ணோம் இல்லையா, பாத் கனெக்டட் டெஃபினிஷன். அந்த டெஃபினிஷன் வந்துருச்சா? இது கண்டினியூஸ் ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் ஆகுது. அப்ப ஏல இருந்து பிக்கு வந்து இப்ப என்னன்னா, இது பாத்துலாம் ஹோல்ட் ஆகுது சார். பாத்து உள்ளதுன்னு யாருக்கு சார் தெரியும்? சொல்லிட்டேன் பாரு. இப்படி கூட இருந்திருக்கலாம், உடைய ஸ்பேஸ் வந்து இப்படி கூட இருந்திருக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தோன்னா இப்படி தானே போவோம். அப்ப இதுல வர்றது எல்லாமே இந்த கலெக்ஷன்ல இருக்குன்னா, அப்ப இங்க வர்றது எல்லாத்துமே ட்ரேஸ் ஒன்னும் வருதுன்னு செக் பண்ணா மட்டும் போறோம். கண்டினியூஸ் மேப் ஆஸ் திஸ் ப்ராப்பர்ட்டி. பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்ச பார்த்து உள்ள இருக்குதுன்னு சொன்னா தானே உள்ள எந்த 2 எலிமெண்ட்டுக்கு பார்த்து இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப கண்டுபிடிச்ச பார்த்து உள்ள இருக்குதானா, இந்த பார்த்து இந்த ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா என்ன? இப்ப 0ல ஏனுடைய ட்ரேஸ் என்னது? 1. 1ல பினுடைய ட்ரேஸ் 1. எண்ட் பாயிண்ட் 2 உள்ள இருக்குது. கனெக்ட் பண்ற லைன் எல்லாம் உள்ள இருக்கணும்ல. அப்ப வரணும்னாக்கா இதனுடைய ட்ரேஸ் வந்து என்ன வரணும்? வெரி குட். ட்ரேஸ் ஆஃப் 1 மைனஸ் லாம்டா ஏ பிளஸ் லாம்டா டைம்ஸ் பி. ட்ரேஸ் ப்ராப்பர்ட்டி பிரகாரம் 1 மைனஸ் லாம்டா இன்டு ஏ ட்ரேஸ் ஆஃப் ஏ. வெரி குட்மா, சூப்பர்மா, சூப்பர்மா. இதை பிரிச்சு போடுமா. ட்ரேஸ் ஆஃப் ஏ மைனஸ் லாம்டா டைம்ஸ் ட்ரேஸ் ஆஃப் ஏ. இரு வரேன், ஸ்லோ லேர்னர். இதில் அப்ளை பண்ணா ட்ரேஸ் ஆஃப் ஏ 1 மைனஸ் லாம்டா ட்ரேஸ் ஆஃப் ஏ 1 பிளஸ் லாம்டா ட்ரேஸ் ஆஃப் பி 1. லாம்டா கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி இருக்காதுல்ல, இப்படி பெண்டாலாம் இருக்காது. அது எப்படி இருக்குன்னு தெரியாது, பெண்டா இருக்காது. உள்ள 2 பாயிண்ட் கொடுத்தா 2 பாயிண்ட் என்ன பண்ணுவேன்? ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு கனெக்ட் பண்றேன். அப்ப அது என்ன செட்? அது என்ன செட்டு? கான்வெக்ஸ் செட். கரெக்டா தானே? சரி, அது எந்திட்டு போட்டோம். அப்ப ட்ரேஸ் 1 மேட்ரிக்ஸ் எல்லாமே என்னாச்சு? பாத் கனெக்டட். ட்ரேஸ் 2 மேட்ரிக்ஸ், ட்ரேஸ் 2 வரது எல்லாம் பாத் கனெக்டடா? இங்க 2 போடுவேன், இங்க 2 போடுவேன், மறுபடியும் 2 லாம்டா மைனஸ் 2 லாம்டான்னு வரும். ஆனா அங்க 2 வராது. Trace of A2. மகாலி. சரி, இது பார்த்தா எது பார்த்தேன்? லாம்டா வந்து 0 to 1ல இருக்கணும். நான் என்னன்னா ட்ரேஸ் 1க்கு சொல்லிட்டேன், ட்ரேஸ் 2 3 4 5 அந்த மாதிரி சொல்லணும். நீ யோசிக்கணும் அதுக்கப்புறம் ட்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவ் ட்ரேஸ் வருது, அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அடுத்தது ப்ராசஸ் பண்ணு, மைண்ட் ஏதாவது யோசிச்சு பண்ணு, சரியா? ஓகே. எனி கொஸ்டின் ஆன்லைன்? ட்ரேஸ் 0 மேட்ரிக்ஸ் எங்க எழுதி வச்சுக்கோ, எம்என்ஆர்ல நான் ஜீரோ சப்ஸ்பேஸ். ஓகே, எம்என்ஆர்ல எஸ் இஸ் எ சப்ஸ்பேஸ் ஆஃப் எம்என்ஆர்னு எழுதிக்கோ. எழுதி வைக்கிறதோட சரி நோட்டை, அதுக்கப்புறம் திருப்பி பார்த்துறாத. கொடுத்துக்கிற நோட்ஸை பார்த்து எழுதி படிச்சுட்டு போனாவே பாஸ் பண்ணிடலாம். எம்என்ஆர்ல ஆல் வெக்டார் சப்ஸ்பேஸ் ஆர் பாத் கனெக்டட். ஆல் வெக்டார் சப்ஸ்பேஸ் ஆர் பாத் கனெக்டட் எம்என்ஆர்ல. நான் ஜீரோ சப்ஸ்பேஸ் எல்லாம் எம்என்ஆர்ல நாட் எ காம்பாக்ட். காரணம் என்னது? பவுண்டட் வராது. ஏன்னா ஒரு வெக்டர் வேன் எத்தனை லாம்டா டைம்ஸ் லாம்டா வேரி பண்ணனே போயிடாது. ஆல் சப்ஸ்பேஸ் நான் ஜீரோ சப்ஸ்பேஸ், ஜீரோ சப்ஸ்பேஸ் ஒன்று இருக்குது இல்லையா,
நான் ஜீரோ சப்ஸ்பேஸ் எடுத்துனா ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட் எடுத்து ஸ்பேன் பண்ண ஓடி போயிடும். அப்போ அது என்ன ஆகிடும்? காம்பேக்ட் வராது, நாட் பவுண்டட். ஆல் வெக்டார் சப்ஸ்பேஸ்லாம் என்னது? க்ளோஸ்டு. ஆல் வெக்டார் சப்ஸ்பேஸ்லாம் க்ளோஸ்டு. Interior of all the vector subspace எல்லாம் empty. Proper subspace போடுங்க. Proper subspace. Proper subspace உடைய interior எடுத்து அப்படின்னா என்ன ஆயிடாது? எம்டியா இருக்கும். காரணம் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் பாரு. R2ல சொல்ற உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாரு. R2ல இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எடுக்கிறீங்க வெக்டார் சப்ஸ்பேஸ். எனக்கு இன்டீரியர் பாயிண்ட் எடுக்கிறேன். இன்டீரியர் பாயிண்ட்னா உள்ள இருக்கிற பாயிண்ட் சுற்றி நீ ஒரு பால் வரையணும். பால்னு வரைஞ்சாவே அது இந்த ஷேப்ல தான் போகும். இது கம்ப்ளீட்டா உள்ள உட்கார வைக்க முடியுமா? லைன் மேல வைக்க முடியாது. அப்ப எந்த சப்ஸ்பேஸ்லுமே சப்ஸ்பேஸ்னு எடுத்தாவே உங்களுக்கு n-1 டைமென்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், கீழே வரும். ஆமா தானே? ஆனா பால்னுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா n டைமென்ஷன் பால். அப்ப n டைமென்ஷன் பாலை கொண்டு போயிட்டு n-1 டைமென்ஷன்ல வைக்க முடியாது. ஏன்னா n டைமென்ஷன்ல n லீனியர் இண்டிபெண்டன்ட் எலிமெண்ட் இருக்கும். கீ சப்ஸ்பேஸ்னா n-1 டைமென்ஷன் இருக்கு அட்மோஸ்ட். அப்ப n லீனியர் இண்டிபெண்டன்ட் எலிமெண்ட்டை சப்ஸ்பேஸ்ல கொண்டு வந்து வைக்க முடியாது. வச்சா அப்படின்னாக்கா சப்ஸ்பேஸோட டிமென்ஷன் என்ன ஆயிடும்? என்ன வரும்? கரெக்டா தானே? அப்ப என்ன சொல்ல வர? ஆல் த சப்ஸ்பேஸோட இன்டீரியர்லாம் என்னது? எம்டி. ஓகேவா? நான் வேற என்ன क्वेश्चन இருக்குதுல? கனெக்டட், காம்பாக்ட், கம்ப்ளீட்டா? ஆமா, ஆல் த வெக்டர் ஸ்பேஸ் ஆர் கம்ப்ளீட். ஏன்னா க்ளோஸ் செட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட். ஓகேவா? ஆர்என்ல தான் ஆர்என் எம்என்ஆர் இதெல்லாம் ட்ரூ. இதுல இது கிளியரா ஆன்லைன்ல. சரி, சொல்ல அடுத்தது. ஓகே, சரி இந்த ப்ராப்ளத்தை பாருப்பா, ட்ரை பண்ணு. இதுக்கு என்ன அர்த்தம்? கான்வெக்ஸ் எல்லாமே பாத் கனெக்ட். ஆமா, கான்வெக்ஸ் எல்லாமே பாத் கனெக்டட் வரும். ஏன்னா ரெண்டு பாயிண்ட் எடுத்தா ஸ்ட்ரெயிட் லைன் உள்ள இருக்குன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைனே போறோம். சப்ஸ்பேஸ் எல்லாமே கான்வெக்ஸ் செட் தான். வெக்டார் சப்ஸ்பேஸ் எல்லாமே கான்வெக்ஸ் செட் தான். வெக்டார் சப்ஸ்பேஸ் எம்என்ஆர்ல ஆர்என்ல சப்ஸ்பேஸ் தான். சரி, ஓகே, சப்ஸ்பேஸ் எல்லாமே கான்வெக்ஸ் செட் தான். அது ஏன் அப்படின்னாக்கா பையன் ஒரு கேள்வி கேட்குறான். V வந்து வெக்டர் ஸ்பேஸ், S வந்து சப்ஸ்பேஸ். சப்ஸ்பேஸ்னா உள்ள S1 ஒரு எலிமெண்ட் எடுக்கிறேன், S2 ஒரு எலிமெண்ட் எடுக்கிறேன். 1 - லாம்டாவும் உள்ளதான் இருக்கும். இது ஸ்பேனுக்கான அர்த்தம். இது எங்க இருக்கும்? Sல தான் இருக்கும். அப்ப ஆல் த வெக்டார் சப்ஸ்பேஸ்லாம் என்னது? கான்வெக்ஸ் செட் தான். ஓகேவா? சரி, இப்ப இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு என்ன மீனிங்? மேட்ரிக்ஸ் கலெக்ட் பண்ணோம். ஆனா டிரான்ஸ்போஸ் சொல்லிக்கிறாங்களா? பாசிட்டிவ் டெஃபினைட்னா முத A சிமெட்ரியா இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ரியல் சிமெட்ரிக்கா இருக்கணும்ல. இங்க ரியல் தான். சிமெட்ரிக்னு சொல்லிக்கிறாங்களா? சரி, ஓகே. இப்போ சிமெட்ரிக் எக்ஸ்ட்ரா ஹைபோதசிஸ் நீ வச்சுக்கோ. A = A டிரான்ஸ்போஸ்னு வச்சுக்கோ. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா அது எல்லாமே கனெக்டட் வருமா? கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் செமி டெஃபினைட். கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் செமி டெஃபினைட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் வெக்டர் ஸ்பேஸே கிடையாது. A மேட்ரிக்ஸ் இருந்தா -Aவும் உள்ள இருக்கணும். -A வந்துட்டா என்ன ஒரு ஐகன் வேல்யூ பூரா நெகட்டிவ் ஆயிடும். சரி, வெக்டர் சப்ஸ்பேஸ் கிடையாது. இது ஒரு கலெக்ஷன். இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கனெக்டடா பாரு. பார்த்து என்னப்பா கொடுக்குறீங்க? 1 - அதே பார்த்து கொடுக்குறீங்களா? ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தே கொடுக்குறீங்களா? சரி, ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்து கொடுத்து பார்க்கலாம்.
கவனி ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்து கொடுக்குற அப்படி ஆக்சுவலா என்னன்னா MNRல எஸ்ன்றது ஒரு சப் கலெக்ஷன். இந்த மேட்ரிக்ஸ் எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்ப இதுல உள்ள ரெண்டு எலிமெண்ட் எடுக்கிற எங்கேயோ A belongs to S, B belongs to S. ஏக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும்? X transpose AX always greater than 0வா இருக்கும். இது X transpose BX always greater, Yன்னு கூட போட்டுக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. சரிதானே? ஓகே. இப்போ என்னுடைய எய்ம் என்னன்னா 1 minus lambda times A plus lambda times B this belongs to S ன்னு சொல்லிட்டுனா ஸ்ட்ரெயிட் லைன் ஆயிடும். ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்து வந்துடும். ஆமா தானே? ஸோ இந்த எலமெண்ட் ஃபார் ஈச் லேம்டா, லேம்டா எங்க இருக்குது? 0 to 1ல. ஈச் லேம்டாக்கு உள்ள எஸ்ல தான் இருக்குது, இதுல மூவ் ஆகுறது எல்லாமே உள்ளதான் வருது அப்படின்னு சொல்லிட்டோம்னா முடிஞ்சது. அப்ப இந்த எலமெண்ட் எஸ்ல வருதுன்னா இந்த எலமெண்ட்டுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும்? இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கணும். அப்படிதானே அர்த்தம்? இது பார்த்து வந்து உள்ள கம்ப்ளீட்டா உள்ள உட்காதான்னு பாக்குறேன். இது எப்படி டிஃபைன் பண்ணுவேன்? 0 to 1ல இருந்து MNRக்கு டிஃபைன் பண்றேன், அது எஸ்க்கு பாக்குறேன். அப்ப f of lambda equal to 1 minus lambda A plus lambda B. இதான் பார்த்து, இது கண்டினியூஸ் பார்த்து. f of 0ல என்ன எடுக்கும் அப்படின்னாக்கா A எடுக்கும். f of 1ல என்ன எடுக்கும்? B எடுக்கும். சரி, பார்த்து இந்த பார்த்து உள்ள இருக்குதான்னு பார்க்கணும்னா மீதி என்ன செக் பண்ண, இந்த கண்டிஷன் மட்டும் செக் பண்ணிக்கணும். X transpose 1 minus lambda A plus lambda B into X இப்படி இருக்கும். இப்போ 1 minus lambda காமனா வெளியே எடுத்து போட்டா X transpose AX plus lambda வெளியே எடுத்துட்டா X transpose BX இப்படி இருக்கும். இன்னும் ஒரு ஸ்டெப் வரும், நான் கட் பண்ணிட்டேன். பாத 1 minus lambda வந்து நம்பர், இது வெக்டர். டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி பார்த்துக்க, மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி பாரு. ஸோ கான்ஸ்டன்ட்டாக வெளியே எடுக்கலாம் லேம்டாவை. ஓகே. இப்போ எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏஎக்ஸ் greater than or equal to 0, இது greater than or equal to 0, இதே போல இது greater than or equal to 0. லேம்டா எங்க இருக்குது? 0 to 1ல. அப்போ இது மொத்தமும் greater than or equal to 0. 1 minus lambda, lambda belongs to 0 to 1னா அப்போ 1 minus lambda always greater than or equal to 0. ஹையஸ்ட் வேல்யூ 1ல தான் எடுக்கும். ஆமா தானே? அப்ப இதுவும் என்னது? greater than or equal to 0. அப்ப ஓவரால் அது என்னது? greater than or equal to 0. அப்ப this belongs to என்னது? உள்ள இருக்குது. என்னப்பா புரிய மாட்டேங்குதா? ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால மேபி கொஞ்சம் ஒரு இதுவா இருக்கிற மாதிரி இருக்கும். கீப் ஆன் ஒர்க் பண்ண வந்துரும். தெரிஞ்சுக்கோ, இது எல்லாம் வெளியே அவ்வளோ இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது படிச்சுக்க வெளியே பார்த்துக்கிறீங்க எங்கேயாவது? இதெல்லாம் அந்த அளவுக்கு வெளியே சொல்லி தர மாட்டாங்க. வெளியே சொல்லி தர மாட்டாங்கல்ல, இது உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு அந்த மாதிரி போகணுன்றது. ஒன்று ரெண்டு இந்த NDHM எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறவங்க ஏதாவது ட்ரை பண்ணால் இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் ஆகும். போலாமா அடுத்தது?